ப்ரோ, நம்ம போஸ்ட் பண்ற ஷார்ட்ஸ் வீடியோவை யூடியூப்ல நம்மளே பார்த்தா வியூஸ்ல ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா? என் சேனல்ல வாட்ச் ஹவர்ஸ் அனலிட்டிக்ஸ்ல போய் பார்த்தா ஒரு 50 மணி நேரம் காமிக்குது. அதே ஏர்ன் பேஜ்ல போய் பார்த்தா வாட்ச் ஹவர்ஸ் 0ன்னு தான் காமிக்குது. ரொம்ப கம்மியாகுது. ஏன் கம்மியாகுது? நீங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் நான் என் சேனல்ல ஃபாலோ பண்றேன். ஆனா பெருசா வியூஸ் போக மாட்டேங்குதே ஏன் ப்ரோன்னு நம்மளுடைய சேனல் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்ட டாப் 10 யூடியூப் டவுட்ஸுக்கு தான் இப்ப நான் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஆன்சர் பண்ண போறேன். நீங்க கேட்ட டவுட்ஸை என்னுடைய சிஸ்டர் அங்கிருந்து ரீட் பண்ணி காமிப்பாங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா ஆன்சர் பண்ண போறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். புது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணா நியூ மெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணணுமா ப்ரோ? சரி, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது தான். ஒரு புது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்கு. நியூ இமெயில் அட்ரஸை கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா ஓல்டு இமெயில் அட்ரஸில் ஓப்பன் பண்ணலாம். பட் இந்த 2 வழியில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய மெயில் அட்ரஸை பொறுத்து. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற பழைய மெயில் அட்ரஸை நிறைய வெப்சைட்டில் ஆன்லைனில் நான் கொடுத்துருக்கேன் ஃபார் லாகின் பண்ணுறதுக்காக ஃப்ரீயான பர்பஸுக்கு, இல்லைனா நான் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ பர்சனலாக இந்த ஓல்டு இமெயில் அட்ரஸை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு இமெயில் அட்ரஸை க்ரியேட் பண்ணியே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதில் வர மெயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சம்மந்தமாக வர மெயிலாக இருக்கும். உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் சேஃபும் கூட புது இமெயில் அட்ரஸ். இப்போது ரெண்டாவது கொஸ்டின். அடுத்தவங்க ஷார்ட்ஸ் எடுத்து போட்டா ரீயூஸ் கண்டென்ட்னு ப்ராப்ளம் வருமா ப்ரோ? மற்றவங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவை நம்ம அப்படியே காப்பி பண்ணி போட்டால் 2 விதமாக ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப், நீங்கள் ஒரு கண்டென்ட்டை அப்படியே 100% காப்பி பண்ணி போடுறீங்க, இல்லைனா அந்த கண்டென்ட்டில் ஒரு 50% காப்பி பண்ணி போடுறீங்க அப்படின்னாலும், நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டருடைய கான்டென்ட்டை காப்பி பண்ணீங்க இல்லையா, அவங்களோட அனலிட்டிக்ஸில் காப்பிரைட் செக்ஷனில் ஓப்பன் பண்ணி பார்த்தால் உங்களுடைய கண்டென்ட்டை இந்த சேனலில் 100% காப்பி பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோவை 50% காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா அவங்களுக்கே காமிக்கும். மேபி அவங்களே அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சேனல் நீங்கள் காப்பி பண்ணதுனால காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் கிளைமோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முதல் ப்ராப்ளம். ரெண்டாவது, ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வருமா? ஃபர்ஸ்ட் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீங்கள் முழுக்க முழுக்க மேபி ஏஐயை யூஸ் பண்ணி வீடியோ பண்ணியிருந்தாலோ, இல்லைனா உங்கள் கண்டென்ட்டில் பெருசாக வேல்யூவே இல்லை, மற்றவங்களுடைய வீடியோ இமேஜ் எல்லாமே காப்பி பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி தான் ஒரு வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில காரணத்தினால ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் இதில் ஒன் ஆஃப் த கேட்டகரியில் வர்றதுனால இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் லாங் வீடியோவாக இருந்தாலும் உங்கள் ஓன் கண்டென்ட்டை மேக் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுங்க, அப்போ தான் பெஸ்ட்டு. இப்போது தேர்டு கொஸ்டின். நான் போடுற ஷார்ட்ஸை நானே ஒன் டைம் பார்க்கலாமா ப்ரோ? இப்போது அடுத்த கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்த ரொம்பவே ஹாப்பியாக சொல்லிக்கிறேன். நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்ட நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் என்கிட்ட பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில், ப்ரோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னே தெரியாமல் இருந்தேன், பட் இப்போ நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா பர்சனலாக நிறைய விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணதுனால ரிசல்ட் இப்போ சூப்பராகவே கிடைக்குதுன்னு வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் சேனலை வெயிட் பண்ணாமல் இன்னையிலேருந்தே ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணி க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்களே ஒன் டைம் பார்த்தா ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ என்ன குவாலிட்டியில் இருக்குது, நல்ல வாய்ஸ் கேட்குதா, யூடியூப்பில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, கமெண்ட்லாம் ஆனில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த ஒன் டைம் பார்த்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்களே அகைன் அண்ட் அகைன் திரும்ப திரும்ப பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வியூஸ் வந்து ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் யூடியூப் அல்கோரிதம் என்ன பண்ணும், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் ஆகுதுன்னா அதை யார் பார்க்குறாங்க, அந்த ஆடியன்ஸோட டேட்டாவை அனலைசிஸ் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி இருக்கிற சிமிலர் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் யூடியூப் உங்களுடைய அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும்.
ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்க, நீங்களே உங்கள் வீடியோஸை திரும்ப திரும்ப பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவை நான் யார்கிட்டப்பா இன்னும் கொண்டு போய் காமிக்கிறதுன்னு அல்கோரிதம்க்கே தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ மேபி அந்த வியூ ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க வீடியோவை ஒன் டைம் பாருங்க, தப்பு இல்லை. ஆனா அகைன் அண்ட் அகைன் பார்த்தா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். நானும் நீங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன் ப்ரோ, பட் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோ. அப்படியா? உண்மையாவா? நான் நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 500+ வீடியோஸ் வரைக்கும் போட்டிருப்பேன். அதுல யூடியூப்ல தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணணும், எப்படி ஒரு ஆடியன்ஸை கிளிக் பண்ண வைக்கிறது கான்டென்ட்ல, ஒரு கான்டென்ட்ல ஸ்கிரிப்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனா உண்மையிலேயே நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணா ரிசல்ட்டு உடனே வந்துடாது. ஓகேங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு புறா இருக்கு, அதனுடைய வயசு 5 வருஷம். இன்னொன்று சின்ன புறா இருக்கு, அதனோட வயசு இப்போதான் 30 டேஸே ஆகுது. ஸோ இந்த புறா நல்லா பறக்கும், இந்த புறாக்கு பறக்கவே தெரியாது. ஸோ சின்ன புறா என்ன பண்ணும்னா பெரிய புறாவை பார்த்து பார்த்து ஓகே இப்படி தான் பறக்கணும் போல அப்படின்ற விஷயத்த பார்த்தே லேர்ன் பண்ணும். ஆனால் நம்மளுமே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டு இந்த சின்ன புறா ட்ரை பண்ணும்போது ஒரே ட்ரையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா மேலே பறக்க ஆரம்பிச்சிருமா என்ன? இல்லை இல்லையா? 2-3 தடவை இல்லை 10 தடவை கூட இந்த சின்ன புறா பறக்க ஆசைப்படும் போது, தானா பறக்க ஆசைப்படும் போது கீழே விழுகலாம். என்னப்பா கீழே விழுந்துட்டோமே அப்படின்னு நினச்சி அந்த புறா அடுத்து ட்ரையே பண்ணாமல் போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் பறக்கவே முடியாது. எந்த புறா நம்ம திரும்ப திரும்ப விழுந்தாலும் மேலே எந்திரிச்சு பறப்போன்ற நம்பிக்கையோட கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணதோ அந்த புறா கண்டிப்பாக பறக்கும். அதே மாதிரி தான் யூடியூப்ல நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஒரே ட்ரையில் பண்ணால் நடந்துடாது. பிகாஸ் நான் சொல்கிறது மேஜிக்கோ மந்திரமோ கிடையாது. நான் சொல்கிறது சிஸ்டம். அந்த சிஸ்டமை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பேஸை பில்ட் பண்ணாதான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 4வது கொஸ்டின். அனலிட்டிக்ஸ்ல போய் பார்த்தா வாட்ச் ஹவர்ஸ் 12ன்னு காட்டுது, ஏன் பேஜ்ல போய் பார்த்தா 0 வாட்ச் ஹவர்ஸ்னு காட்டுது, அது ஏன் ப்ரோ? உங்களோட யூடியூப் சேனல்ல இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது 2 இடத்துல அப்டேட் ஆகும். ஒன்று அனலிட்டிக்ஸில், இன்னொன்று ஏர்ன் பேஜில். ஸோ நீங்கள் லாங் வீடியோவில் எவ்வளோ பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் பார்த்துருக்கீங்க, அதாவது கெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அந்த டேட்டாவில் ஃபஸ்ட்டு 365 டேஸுக்கோ இல்லை 28 டேஸுக்கோ லாஸ்ட்டு 48 ஹவர்ஸுக்கோ அனலிட்டிக்ஸில் காமிக்கும். ஆனால் ஏர்ன் பேஜை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 365 டேஸில் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது காமிக்கும். மேபி இந்த இடத்துல வாட்ச் ஹவர்ஸ் அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு சில டைம் எடுக்கும். அதனால் கூட நீங்கள் சடனாக பார்க்கும்போது இங்கே இருக்கிற வாட்ச் ஹவர்ஸ் இங்கே அப்டேட் ஆயிருக்காது. மேபி அதனால் இங்கே வாட்ச் ஹவர்ஸ் காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. இல்லைனா ரெண்டாவதா உங்கள் வீடியோவை நீங்களே திரும்ப திரும்ப வேறு வேறு டிவைஸ்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மேபி அதனால் கூட வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு அனலிட்டிக்ஸில் காமிக்கும். ஆனால் அது பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸில் போய் சேராது. அதனால் கூட இருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு அனலிட்டிக்ஸில் வந்த டேட்டா 365 டேஸுக்கு முன்னாடி உள்ள டேட்டாவாக இருக்கலாம். இங்கே லாஸ்ட் 365 டேஸில் என்ன வாட்ச் ஹவர்ஸ் கெயின் ஆயிருக்கோ அதை தான் இங்கே அப்டேட் பண்ணி காமிப்பாங்க. அதனால் கூட இருக்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன 3 விஷயத்தினால தான் இந்த வாட்ச் ஹவர்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. இப்போது 6வது கொஸ்டின். 2 இயர்ஸுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு கேட்டகரி சேஞ்ச் பண்ணால் ஓல்டு வீடியோஸ்க்கு வியூஸ் கம்மி ஆகுமா ப்ரோ? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ஏதாவது மாற்றினா நல்லா வியூஸ் போகும். கேட்டகரி சேஞ்ச் பண்ணால் வியூஸ் சடனாக டவுன் ஆயிரும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. செட்டிங்ஸை மாற்றினா வைரல் ஆகும் அப்படின்னு ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் இருந்தால் அதை எல்லாருமே தான் ஆன் பண்ணி வைப்பாங்க. பேசிக்காக அப்படி ஒரு செட்டிங்ஸே இல்லை. பேசிக்கான செட்டிங்ஸ் இருக்குது. கண்ட்ரியை சூஸ் பண்ணுறது, உங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக போகணுமா வேணாமா, அண்ட் கேட்டகரியை சூஸ் பண்ணுறது, ஆல்டர்டு கண்டென்ட்டாக இல்லையான்னு ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கும் கமெண்ட்லாம் ஆன் பண்ணி வைக்கிற மாதிரி. ஆனால் வைரல் ஆகணும் அப்படின்றதுக்கு செட்டிங்ஸ்லாம் கிடையாது. உங்கள் கண்டென்ட் தான் நல்லா இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த கேட்டகரி அப்படின்றது. மேபி நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய சேனலை என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு உங்களுடைய சேனலை ஹவு டு ஸ்டைல் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அது யூடியூபுக்கு ஜஸ்ட் ஒரு டேட்டா, அவ்வளோதான். ஓகே இந்த ஹவு டு கண்டென்ட் ஸ்டைலா
ஓகே இந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி வர ஆடியன்ஸுக்கு உங்கள் வீடியோ நான் ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்குறேன், அவங்க பார்த்தா இதே செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நான் அனுப்புகிறேன், இல்லைன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்றது தான். ஸோ கேட்டகரி மாற்றினதுனால தான் உங்கள் சேனலில் வியூஸ் கம்மியாகுது, இல்லை கேட்டகரியை சேஞ்ச் பண்ணதுனால தான் வியூஸ் அதிகமாகுதுலாம் ஒன்றுமே இல்லை. உங்கள் கண்டென்ட்டை பொறுத்து தான் எல்லாமே. இப்போது 7வது கொஸ்டின், எத்தனை மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும் ப்ரோ? வீடியோ அப்லோட் பண்ணுற டைமிங். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா அனலிட்டிக்ஸில் போயிட்டு ஆடியன்ஸ் என்ன டைமிங்கில் அவைலபிளாக இருக்காங்க அப்படின்ற டேட்டாவை பார்க்கலாம். இதில் எதெல்லாம் டார்க் கலரில் காமிக்குதோ அதுக்கு பக்கத்துலேயே டைமிங் இருக்கும், 5 மணி 6 மணி 7 மணின்னு. ஸோ டார்க்காக இருக்க டைம் எல்லா டேலையுமே சைமல்டேனியஸாக ஒரு டைமிங்கில் டார்க்காக இருக்குது பாக்ஸ் அப்படின்னா அந்த டைமிங்கில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம், தப்பு இல்லை. இல்லை ப்ரோ எனக்கு நான் டேட்டாவே காமிக்க மாட்டேங்குது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் காலையில் 11 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கு அல்லது ஈவினிங் 8 மணிக்கு அப்புறமா கூட எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த டைமிங்கில் உங்களுக்கு எந்த டைமிங்கில் போஸ்ட் பண்ணும்போது மேபி பெட்டரான வியூஸ் அகைன் அண்ட் அகைன் கிடச்சிச்சோ அந்த டைமிங்கை நீங்கள் உங்கள் சேனலுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 8வது கொஸ்டின், மற்ற சேனல் பார்த்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ணி போடலாமா ப்ரோ? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். பேசிக்காக யூடியூப்பில் எஜுகேஷ்னல் வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்குது, என்டர்டைன்மெண்ட் வீடியோ அப்படின்ற 2 கேட்டகரி தான் மெஜாரிட்டியே. ஸோ இப்போ எஜுகேஷன் வீடியோவில் ஹவு டு அப்ளை ஆதார் கார்டு அப்படின்னு இருக்கு. ஸோ அதே கண்டென்ட்டை நீங்களும் போட போகிறீங்க இன்றைக்கி அப்படின்னா இந்த டாப்பிக்கை விட வேறு டாபிக் பெஸ்ட்டாக உங்களால் கொடுக்கவே முடியாது. நீங்களுமே ஹவு டு அப்ளை ஆதார் கார்டு அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியாக உங்கள் சேனல் நேமை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டாபிக் இருக்கிறதுனால இங்கே ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் வராது. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் விஜே சித்து விலாகே எடுத்துப்போமே, அவங்க வந்து கொஞ்சம் க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரி தமிழில் தான் டைட்டில்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைட்டிலை உங்களால் காப்பி பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் நீங்கள் பண்ணுற கண்டென்ட் வேறையாக இருக்கும், அவங்க பண்ணுற கண்டென்ட் வேறையாக இருக்கும். மேபி கண்டென்ட் சேமாக இருந்தால் கூட அவங்களுடைய சேனலில் அந்த டைட்டில் ஒர்க் ஆகுது, ஆனால் நீங்கள் அதை காப்பி பண்ணால் உங்களுக்கும் ஒர்க் ஆகுன்றதுக்கு எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ உங்களுடைய யூனிக்னஸை பொறுத்து என்டர்டைன்மெண்ட் இல்லாத மற்ற கேட்டகரி வீடியோ போடுறீங்கன்னா உங்கள் யூனிக்னஸை பேஸ் பண்ணி நீங்கள் டைட்டில் எழுதினா தான் ஒர்க் ஆகும். ஸோ மற்றவங்க வீடியோவிலேருந்து டைட்டிலில் இந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் காப்பி பண்ணி போடாதீங்க. இப்போது 9வது கொஸ்டின், பிக்சாபேல இருந்து இமேஜ் அண்ட் வீடியோஸுக்கு யூஸ் பண்ணால் காப்பிரைட் வருமா ப்ரோ? நீங்கள் உங்கள் வீடியோஸுக்கு ஓனாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவீங்க, ஸோ எனக்கு விஷுவல் தான் தேவைப்படுது அப்படின்ற போது நீங்கள் அந்த ஃப்ரீ சைட்டான பிக்சாபேலேருந்து இமேஜஸோ வீடியோஸோ ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி உங்கள் கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை கரெக்டான எஜுகேஷ்னல் கண்டென்ட்டுக்காகவோ இல்லைனா வந்து பர்பஸுக்காக எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அண்ட் அதிலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீயான இமேஜ் ஃப்ரீயான வீடியோஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் அவுடேட்டட் வெர்ஷன். இப்போ ரீசெண்டாக நிறைய ஏஐயே வந்துருச்சு. ஸோ ஏஐயை பேஸ் பண்ணி ஒரு சில இமேஜஸ் வீடியோவை ஜென்ரேட் பண்ணி அதை கரெக்டான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் கூட காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். கடைசி 10வது கொஸ்டின், என்னோட சேனலுக்கு தம்ப்லைன் அண்டு லாங் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை ப்ரோ, ஏன் ப்ரோ அது? உங்களால் ஒரு புது யூடியூப் சேனலில் நார்மலாக 5 மினிட்ஸ் வீடியோ 7 மினிட்ஸ் வீடியோலாம் ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம் தம்ப்நெயில் இல்லாமல். ஆனால் ஒரு 20+ மினிட்ஸ் வீடியோ அல்லது 15+ மினிட்ஸ் வீடியோ அப்படிலாம் அப்லோட் பண்ணணும், ப்ளஸ் தம்ப்நெயிலுமே நீங்கள் அதுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் சேனலை நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கணும், மொபைல் நம்பர் கொடுத்து அண்ட் அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் ஓகே பண்ணி மொபைல் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களால் தம்ப்நெயில் அண்டு இந்த லாங் வீடியோலாம் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ மேபி இந்த ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு இருக்கும். பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை முதல்ல சரி பண்ணுங்கள்.